இல்ல கனிமொழி எம்பி வந்து நீண்ட காலமாக டெல்லி அரசியல்ல தான் முக்கிய கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற குழுலாம் தலைமை அந்த மாரிலாம் ஒரு போஸ்ட் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தா கூட அவங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கைக்கு பிறகு மத்திய அரசால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழுவுல அவங்க போய் வெளிநாடுகள்ல செயல்பட்ட விதம் வந்து பெரும் முக்கியத்துவத்தை அளித்தது. அதன் பிறகு தான் அவங்களுக்கு அண்ணா அறிவாலயத்திலே ஒரு தனி அறையெல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல தென் மாவட்டங்கள்ல வந்து அ ஒரு அமைப்பிச்ச மண்டல செயலாளர்ன்னு ஒரு போஸ்ட் குடுக்குறாங்கல்ல. இதுக்கு முன்னால வந்து இந்த மாரி போஸ்ட் எல்லாமே திமுக தலைமைக்கு மிக நெருக்கமான ஒருவர் தான் அந்த போஸ்ட்டுக்கு வருவாங்க. முன்னால தென்னரசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. திருப்பத்தூர் அவரு. ஆதித்யன் சார் ஆதித்யன் சார் கனிமொழி அவர்கள் அ, ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல. நான் சொல்றேன். தென்னரசு, அழகிரி இந்த பணியில வந்துட்டாரு. வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்தாரு. தென் மாவட்டத்தில கனிமொழி வந்த பிறகு, அந்த மண்டல அமைப்பு செயலாளர் வந்த பிறகு, கட்சியில் உள்ள நிர்வாக அமைப்பில சில மாற்றங்கள் வந்து செய்தார். அது கனிமொழியினுடைய ஆலோசனை, அழுத்தம் வேற வச்சுக்கினாங்க. ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு, இப்போ ஆவுடையப்பன் நீண்ட காலமா மாவட்ட செயலாளர் இருந்தாரு. நெல்லையில அத பிரிச்சு அங்க வந்து நம்ம கிரகாம்பல் ஒரு மாவட்ட செயலர் புதுசா வந்தாரு. இந்த மாரி சில இதெல்லாம் கனிமொழியினுடைய ஒரு கை இருந்ததாக எல்லாரும் திமுககாரங்க சொன்னாங்க. அதனால வேட்பாளர் தேர்வும் கூட இந்த நெல்லை, குமரி, கன்னியாகுமரி, நெல்லை, கன்னியாகுமரி, அ தெ தென்காசி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களுடைய வேட்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் நியமனம் எல்லாமே கனிமொழியுடைய ஆலோசனை பெறப்பட்டதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வேட்பாளர்ல தான் திடீர்னு கனிமொழியே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில களம் இறங்கி அரசியலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கூட அப்படி பேசிட்டு இருந்தாங்க வந்துருவாங்கன்ட்டு. ஆனா அதுக்கு ஏத்தாப்புல திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவா இருக்கக்கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து உடல்நிலை கருதி போட்டியிட மாட்டாரு. அவர் பையன் ஒருவேளை அவர் இல்லாட்டா கூட பையன் வருவாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அவங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணும்போது கனிமொழி கூட இருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணும்போது கடைசியில கனிமொழி கூட இருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்பாளர் அறிவிக்காவிட்டா கூட திமுகவுல ஆங்காங்க முக்கிய புள்ளிகள்லாம் வேட்பாளராக எதிர்பார்க்கப்படுவர்கள் அவங்கவங்களே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்கி வேலை செய்றாரு. நேற்று வந்து ஏன்னா திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும். சிறுபான்மை வாக்குகள் அதிகம் உள்ள பகுதி. அதுவும் அந்த விஜய் வருகைக்கு பிறகு சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் வாக்குகள்லாம் பிரியும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலைமையில அவர் நேத்து வந்து அமளி நகரு, அந்த மாரி ஆறுமுகநேரி, தூத்துக்குடி இந்த மாரிலாம் இப்ப பங்கு தந்தைகள் இவங்களெல்லாம் பார்த்து ஆதரவு திரட்டுறாரு. ஏன்னா அது ஒருவேளை கனிமொழி கேட்டா அவரு தரமாட்டேன்னு சொல்ல போறாரா என்ன? கனிமொழி கேட்டா யாருமே நோ அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டாங்க. தென் மாவட்டத்த பொறுத்தவரையில அந்த நிலைமை தான் இருக்குது. ஏன்னா கனிமொழி வந்து ஸ்டாலினுக்கு ஏன்னா நீ சொன்னீங்கல்ல, முக்கியத்துவம் எப்படின்னா இளைஞரணி மாநாட்டுல கொடியேற்றும் வாய்ப்பு கூட கனிமொழி குடுத்தாங்க. சில மாதங்களுக்கு முன்பு. அதனால அந்த வகையில தென் மாவட்டத்துக்கு திமுகவுக்கு ஒரு அடுத்த தலைமையாக உருவாகி இருக்கிறார் கனிமொழி. அடுத்த 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 அழகிரியா உருவாகியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல அது ஏற்கனவே உருவாகியாச்சு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஏன்னா வட மாவட்டங்கள், மேற்கு, மத்திய இந்த இதெல்லாம் ஸ்டாலின் அவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்கள வந்து கவனம் செலுத்த முடியாதுன்னா பெரும்பான்மை சமுதாயத்துக்கு நாடார் சமுதாயத்து வந்து பெரிய அளவுல தலைவர்கள் வந்து இந்த சைடுல இல்ல. ஒரு சிறுபான்மை வகுப்புலருந்து ரொம்பவே இருக்காங்க. பொதுவா நான் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துற சக்தியா வந்து பெரிய தலைவர் உருவாகல தென் மாவட்டங்கள்ல. முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்னால ரொம்ப பேர் இருந்தாங்க. அ தாக்கு சேர்ந்த ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனா அது கடந்த சில ஆண்டுகளாக அது இல்லாதனால, இது வந்து கனிமொழிய வந்து அதுக்கு பயன்படுத்துறாங்க இப்ப அந்த இதுக்கு. அதன் அடிப்படையில கனிமொழிக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனா வேட்பாளர் தேர்வ பொறுத்தவரையில நீங்க சொல்ற மாரி கனிமொழியே ஒரு குழு வச்சு அவங்க சைடுல சில பரிந்துரைகள் இருக்கலாம். ஆனா, ஏற்கனவே பெண் டீம் ஒரு பரிந்துரை வச்சிருக்கு. அதுபோக இன்னும் சில குழுக்களுடைய பரிந்துரைகள் அடிப்படையில தான் வேட்பாளர்கள் தேர்வுகள் நடக்கும். அதுல கனிமொழியினுடைய கைவண்ணமும் இருக்கும். அப்படிதான் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம்.